React.js படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 கான்செப்ட் சொல்றேன். இந்த 5 கான்செப்டையும் நல்லா படிங்க. React.js ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் Tailwind அல்லது Bootstrap இந்த 2 CSS லைப்ரரியில ஏதாச்சும் ஒன்று எடுத்து நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் கம்பெனிஸ்ல போனீங்கன்னா அவங்க கஸ்டம் CSS யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது மல்டிபிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எழுதி வச்சுட்டு ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஃபங்க்ஷனை எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்று வச்சுக்கோங்க. ரியாக்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் காம்பனண்ட்டாக எழுதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது HTML ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதை சப்மிட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நாலாவதா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபில்டர் அண்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 அரே மெத்தட்ஸையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ரொம்ப அதிகமாக React.jsல யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக fetch அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனையும் Axios அப்படிங்கிற லைப்ரரியை வச்சு ஒரு API எப்படி கால் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஹெட்டர்ஸ் வச்சு எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ் நீங்கள் React படிக்கணும் அப்படின்னா.